வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிவிக்காக தெருக்கூத்து பகுதியில். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை விஜய் பண்ணியிருக்காருங்க. அதாவது போதை மருந்தை கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வச்சு எப்படி போதை மருந்தை யூஸ் பண்ணுறதுன்ற லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டின சரத்து மேலே நடவடிக்கை இல்லை. ரைட்டுங்களா? அடுத்தது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தி அந்த மானபங்கத்துக்கு துணையாக நின்னதாக அந்த பெண்ணால் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே நடவடிக்கை இல்லை. ரைட்டா? இந்த மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்க மேலே எல்லார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ஒரு 20 எம்எல்ஏ பொய் சொல்லியே வந்திருக்காங்க. அதில் பாதி பேர் அமைச்சர். நான் டாக்டரு, நான் வக்கீல், நான் +2 படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு வெளியில் சொல்கிறதெல்லாம் அவங்களோட அஃபிடவிட்டில் போட்டு மாட்டுறாங்க. ஏங்க இளையராஜான்னு ஒருத்தர் ஊத்தங்கரை எம்எல்ஏ அதிமுகலேருந்து கடைசியில் சேர்ந்தார். அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தீங்க. அவர் கட்சி தாவதுக்கு 35 கோடி ரூபா பேரம் பேசினார், அவரிடம் பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போது அந்த பேரம் பேசுகிறது எப்படி ஒரு சைடில் நடக்குமா? பேரம்ன்றது ஒரே ஒரு சைடில் தான் நடக்குமா? இப்போ நீங்கள் ஒரு பொருளில் கடையில் வாங்குறீங்க, நீங்கள் 10 ரூபா சொல்கிறீங்க, எதிரில் இருக்கிறவங்க 15 ரூபா சொல்லுவாங்க, இல்லை 20 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் குறைச்சி 10 ரூபாலேருந்து நீங்கள் 12 ரூபாய்க்கு போவீங்க, 13 ரூபாய்க்கு போவீங்க. அப்போ அந்த பேரம் டபுள் சைடில் தானே நடக்கும். என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பேரத்தில் ஈடுபட்ட இளையராஜா மேலே நடவடிக்கை இல்லை. ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் லஞ்சம் வாங்கினாங்க, புஷி ஆனந்த் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த தலித் வழக்கறிஞர் ஞானசௌந்தரி அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. தூத்துக்குடியில் நான் கட்சி வேலை செய்கிறேன், எனக்கு பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடின ஒரு மீனவ பொண்ணு ஆக்னஸ், அந்தம்மா மேலே நடவடிக்கை எடுத்தீங்க. அப்போது உங்களுக்கு நியாயத்துக்கு தர்மத்துக்கு இதுக்கெல்லாம் போராடுறவங்க மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்றது தாங்க முக்கியமான கேள்வி. இப்போது அந்த ஞானசௌந்தரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிய முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் என் மனதில் தலைவர் தளபதி மீது வைத்துள்ள மரியாதையும் பாசத்தையும் நம்பிக்கையும் யாராலும் நீக்க முடியாது. அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் நல்ல செயல்பாட்டாளர்கள் என்பதை நான் மதிக்கிறேன். இருப்பினும் ஒரு தலித் பெண்ணாகி எனக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இத்தகைய நிலை ஏற்பட்டிருப்பது மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்படுத்தி உள்ளது. அது இந்த அம்மா நீக்கிட்டாங்க. கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கிறாங்க. இதுனா ஒரு பெரிய டாக்குமெண்டட் கட்சி மாதிரி இந்த கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து இந்த பொண்ணை நீக்கிறது அப்படின்றது நடந்திருக்கு. அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய விஷயங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் ஊழல் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு அலிகேஷன் தானே அது. சரி, கூப்பிட்டு ஏம்மா அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிடுமா, நம்ம பேசிக்கலாமா அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் நடந்ததா? அரசு மட்டும் ஹைகோர்ட்டில் போயிட்டு நாங்கள் எந்த தவறும் செய்யலை, இதில் எந்த தவறும் நடக்கலை, அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிர்மல்குமாரை வச்சு பேட்டி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த அலிகேஷனை சொன்ன பெண்கிட்ட என்ன இருந்தது? இவங்க எந்த வகையில் பாதிக்கப்பட்டாங்க? இந்த பொண்ணுக்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க, இந்த பொண்ணுக்கிட்ட துட்டு கேட்டிருக்காங்க, துட்டு கேட்டு அதை புஷி ஆனந்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு அந்த அலிகேஷனை கொண்டு வருது. அந்த பொண்ணு ஒரு தலித்து. விழுப்புரம்ன்றது ஒரு பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட்டு.
1 இயர் டாமினேட்டட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு தலித்து பெண்ணாக அந்த பொண்ணு நின்று ஃபைட் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம். அது ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணுன்னாலே எவ்வளோ கஷ்டம். அதாவது வழக்கறிஞராக நின்று போராடுறதுன்றது எவ்வளோ பெரிய மேட்ரு. அப்போ அந்த பொண்ணு வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தான் அது போகுது. தன்னை வந்து தாவேக ஆட்சி வந்தோடனே பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடுவாங்கன்னு அந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்பு என்பது இருந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை அப்படின்னும்போது அந்த அம்மா போய் ஃபைட் பண்ணுது. அந்த ஃபைட்டுக்கான விஷயங்களை வந்து தப்பை திருத்துறவன் யாராவது, நீங்கள் எல்லாருமே வந்து தப்பு பண்ணுவாங்கங்க. ஸ்டாலின் ஆட்சியில் கூட தப்பு நடக்கும், ஜெயலலிதா ஆட்சியில் தப்பு நடக்கும், எல்லார் ஆட்சியிலையும் தப்பு நடக்கும். தப்பை திருத்துறவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்னங்க நடந்தது, ஏது நடந்தது. நீங்கள் வந்து திடீர்னு வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடுறீங்க, இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்பாங்க. குறைந்தபட்சம் அந்த பெட்டிஷன் வாபஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வழக்கறிஞர் அந்த அம்மாவுக்கு உரிய நீதி கிடைச்சதுன்னா அந்த அம்மா பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டு போயிடும்ல. இந்த அம்மா சரி, ஆக்னஸ், தூத்துக்குடி ஆக்னஸ் வந்து விஜயோட காரை அப்படியே மறித்து அப்படியே பின்னாடி ஓடி வரும். அந்த அந்த பொண்ணு, தூத்துக்குடி பொண்ணு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அது நின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கொடுக்காம ஸ்ரீநாத்னு உங்கள் நெருங்கிய நண்பருக்கு நீங்கள் வந்து பதவி கொடுக்குறீங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்படுது. ஏகப்பட்ட பேருக்கு பதவி கொடுக்குறீங்க. நீங்கள் பதவி கொடுத்த ஆட்கள்லாம் கனிமொழியோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க, திமுகவோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்கன்னு அந்த பொண்ணு வந்து ஆக்னஸ் வந்து அந்த பீரியடில் வந்து சுட்டி காட்டிச்சு. ரைட்டா? நீங்கள் பதவி கொடுத்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டை ஜெயிக்க வச்சிங்க, ஓட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தான். இந்த மமதையில் தான் இருக்கார் விஜய். இப்போது விஜய் வந்து எந்த மமதையில் இப்போ இருக்காருன்னா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஓட்டு வந்து சினிமா கவர்ச்சியில் எனக்கு தான் விழும். இந்த விஜி 30 வருஷமாக அந்த வீடுகளுக்குள்ளே பூந்துருக்கான், அவனுக்கு தான் ஓட்டு தவிர மற்றவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மமதை. மக்கள் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மமதை. இந்த 2 மமதையில் தான் வந்து விஜயுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. நீங்கள்லாம் என்ன வேணால் பண்ணுங்கள், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, தண்ணி சார் சூடு ஏறுது சார், 100 டிகிரி தொடர வரைக்கும் தான், 99 டிகிரி வரைக்கும் தான் அது தண்ணியாக இருக்கும். அந்த சூடு 100 டிகிரியை தொட்டவுடனே ஆவியாக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? இப்போவுமே நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது சார். பலர் சார் 91, 96 ஜெயலலிதா, 91 வந்து ஜெயலலிதா வெற்றி பெற்ற விதம் என்பது வேறு, பயங்கரமாக வெற்றி பெற்றாங்க அந்த அம்மா. ஆனால் 96 அந்த அம்மா மண்ணை கவுனாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 2001 வந்தாங்க, அப்புறம் 2006 மண்ணை கவுறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி விஷயங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதுதாங்க அரசியல். அப்போது இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியது எது? 91, 96 மாற்றத்தை உருவாக்குனது ஹைலைட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த வளர்ப்பு மகன் கல்யாணம். அதுதான் வந்து மாற்றத்தை உருவாக்கிச்சு. அந்த மாதிரி இதே மாதிரி இன்சிடெண்ட் இப்போ ஞான சௌந்தரிக்கு நடந்த மாதிரி இன்சிடெண்ட்டு, ஆக்னஸ்க்கு நடந்த மாதிரி இன்சிடெண்ட்டு, செத்துப்போனவங்களுக்கு எல்லாருக்கும் நடந்த மாதிரி இன்சிடெண்ட்டு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த அதிருப்தி வந்து வியூகமாக அதிகரிக்கும். இதை உங்கள் ஜானுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஜானுக்கு நல்லா தெரியும் இந்த வியூகம்லாம், இந்த அதிருப்திலாம் எப்படி அதிகரிக்கும். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகரிச்சதுன்னா ஒரு ஆட்சி கவரும். இன்கம்பன்ட், ஆன்டி இன்கம்பன்ட் ஆட்சியை சப்போர்ட் பண்ணுறவன், ஆன்டி இன்கம்பன்ட் வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் உருவாகக்கூடிய வாக்குகள். ஸோ இப்போ இந்த ஞான சௌந்தரி வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. தலித் சமூகங்கள் வந்து வட மாவட்டங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கு. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசிகாவை வந்து அலோவ் பண்ணாமல் விசிகாவை வந்து ஆட்சிக்குள்ளே இருந்து விரட்டுற வேலையை க்ளீனாக செய்கிறீங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறைன்னு தான் அந்த துறை வந்து இருந்தது.
அதை வந்து வன்னியரசுக்கு கொடுக்கும்போது சமூக நீதித்துறைன்னு கொடுக்குறீங்க. சமூக நீதித்துறைன்னு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ அதை மாற்றி ஆதி திராவிட நலத்துறைன்னு கொண்டு வாங்க அப்படின்னு திருமாவளவன் உட்பட எல்லாருமே பேசுகிறார். ஆதி திராவிடர் நலத்துறைன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்டு தான், அந்த கேஸ்ட்டுக்கான விஷயங்கள் தான் வரும். ரைட்டுங்களா? அதை வந்து சமூக நீதித்துறையாக தான் நீங்கள் கீப்பப் பண்ணோம். ஆதி திராவிடர் துறையாக, அதாவது பறையர்கள் என சொல்லக்கூடிய அந்த சாதி பிரிவினருக்கான ஒரு துறையாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தேவேந்திரகுல வேளாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு அந்த பேட்டர்னுக்குள்ளே வர்றவங்க வந்து 92 ஜாதிகள் வருது மொத்தம். அப்போ இவங்களுடைய ஏம் என்னன்னா முழுக்க ஆன்டி தலித் தான் இவங்களுடைய ஏம். இவங்க வந்து அந்த துறையை வந்து அந்த விஷயங்களுக்குள்ள இந்த ஆட்சியை ஆதரிக்கிற விசிகாவை எப்படியாவது வெளியே அனுப்பிடும். பாமகவை வந்து உள்ளே கொண்டு வரணும். பாமகவோட இவங்களுக்கு டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால் விசிகாவை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்னாரு. இப்போது சமூக நீதித்துறைன்னு அனௌன்ஸ் பண்ணப்போ எங்கள் அண்ணன் புலகாங்கிதம் அடைஞ்சார். யார்? அண்ணன் வன்னியரசு வந்து புலகாங்கிதம் அடைஞ்சார். அந்த அளவுக்கு அவர் பெரிய அளவுக்கு புலகாங்கிதம் அடைஞ்சார். ஆனால் இன்றைக்கி நிலமை வந்து ரிவர்ஸில் போகுது. எம்சி ராஜா ஹாஸ்டலுக்கு போய் விசிட் பண்ணுறாரு. 2 தோசை சுடுறாரு. ஒரு முதலமைச்சருக்கு தோசை சுடுறது தான் வேலையா? அப்போ அங்கே இருந்த மந்திரியோட வேலை என்ன? வன்னியரசோட வேலை என்ன? அந்த துறை மந்திரி சமூக நீதி ஹாஸ்டல், அது எம்சி ராஜா ஹாஸ்டல். ரைட்டுங்களா? அங்கே இருக்கக்கூடிய குறைகள்லாம் களையணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஹாஸ்டல்லையும் குறைகளை வந்து களையணும். நைட்டு போயிட்டு வந்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒர்க்குக்கு போகிறோம், பார்ட் டைம் ஒர்க்குக்கு போகிறோம் எங்கள் வறுமைக்காக அப்படின்னு அந்த பசங்க அழுகுறாங்க. சாப்பாடு சரியில்லைன்னு அழுகுறாங்க. வார்டன்கள் அங்கே சரியில்லைன்னு அழுகுறாங்க. இதெல்லாத்தையுமே வந்து சரி பண்ணோம். ஆனால் இதுக்கு ஒரு முதலமைச்சர் போகணுமா? அதுக்கு யாராவது போகலாம்ல. ஆனால் இவர் அங்கே போய் ஆய்வு செஞ்சதோட பின்னணி வந்து விசிகாவை வெளியே அனுப்பணும், நமக்கு வந்து பாமகவை சேர்த்துக்கணும். பாமக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் நம்ம ஜெயிக்கலை, ரைட்டா? அதிமுக தான் அங்கே வந்து ஜெயிச்சிருக்கு. அந்த வட மாவட்டங்களில் நம்மளோட ஆதரவை வந்து வர உள்ளாட்சி தேர்தலில் அதிகரிக்கணும். அப்போ வந்து விசிகாவை கூட வச்சுக்கிட்டு தான் அதிகரிக்க முடியாது. அதனால் விசிகாவை அவுட் பண்ணுன்றது தான் விஜயுடைய திட்டம். ரைட்டுங்களா? இதுக்கு தான் வந்து இவர் இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மக்கள் ஆதரவு, மக்கள் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமாக இருக்காதுங்க. நீங்கள் எவ்வளோ நியாயமாக நல்லவனாக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து நிரந்தரமாக அதில் இருக்க முடியும். இப்போது உங்கள் கட்சி எம்எல்ஏ, நான் இப்போ தான் சொன்னேன் இளையராஜாவை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டீங்கன்னு. அந்த இளையராஜாவுக்கு பேரம் பேசினதுக்காக நடைபெற்ற ஒரு ஆப்ரேஷனில் திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் வந்து சம்மந்தப்படுறாரு. அவரோட வந்து விஜயன், பத்திரிகையாளர் விஜயன் பேசினதா ஒரு ஆதாரம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பத்திரிகையாளர்கள் பலரோடு பேசுவாங்க. விஜயன்கிட்ட இதே திருநாவுக்கரசு சொல்கிறாரு, மொத்தம் ஒரு 15 எம்எல்ஏக்கள் தயாராக இருக்காங்க, வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சொன்னதை கேட்டு அப்படியா, அப்படி ஒன்று நடக்குமா, நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயன். இவ்வளோ தான் கான்வர்சேஷன். இதை வந்து விஜயன் வந்து சொல்கிறாரு, நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. திருநாவுக்கரசு மேலே வந்து விஜயனுக்கு நம்பிக்கையே இல்லை. இப்போ என்கிட்ட சொல்கிறார் ஒருத்தர், டெல்லிக்கு பக்கத்தில் தான் கல்கத்தா அப்படின்னு சொன்னார்னா, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு தான் விடுவோம். நமக்கு நல்லா தெரியும், டெல்லி வேறு கல்கத்தா வேறு. காஷ்மீருக்கு பக்கத்தில் தான் கன்னியாகுமரி இருக்குன்னா அது அப்படியான்னு தான் கேட்க முடியும். அந்த மாதிரி தான் திருநாவுக்கரசு சொல்கிறாரு, 15 எம்எல்ஏக்களை நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம், 15 எம்எல்ஏக்கள் வந்து உடைச்சிட்டு வராங்க, தாவேக்காவை உடைச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறாரு அவர். அதை வந்து அப்படியான்னு தான் கேட்குறாரு இவர். இவ்வளோ தான் கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள. இதையே விஜயனை வந்து இப்போது குற்றவாளி ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் வந்து முயற்சி. அதாவது அதில் வர விளக்கம் வர
போலீஸ் வந்து கிடைத்த சாட்சிகள் அடிப்படையில் தான் புலனாய்வு செய்து போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இதில் வேற ஒரு மிகப்பெரிய விளக்கம். இவங்க என்ன சாட்சிகள் அடிப்படையில் போவாங்க, எப்படி புலனாய்வு செய்வாங்கன்னு நமக்கு தான் நல்லா தெரியுமே, பல விஷயங்களில் நல்லா தெரியுமே. இதே பழனியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் பழனியில் அவர் வந்து அந்த நிலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவர் ஒரே முன்னாடி இருந்த ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார். ஜஸ்டின் இப்போ குற்றச்சாட்டப்படுற சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து கொடைக்கானல்லேருந்து அவரை மாற்றி இங்கே கொண்டு வராங்க. அந்த ஜஸ்டின் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி பெண்டிங்கில் வச்சது தான் ரிலீஸ் பண்ணுறார். ரைட்டுங்களா? இதில் சம்மந்தப்பட்ட சசிகலான்னு ஒரு மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி, அந்த அம்மா வந்து விருதுநகர்லேயே 6 வருஷம் மாவட்ட பதிவாளராக அந்த அம்மா நீடித்து நிற்கிறாங்க. பதிவுத்துறையில் வந்து ஒரு மாவட்டத்தில் 1 வருஷம் வந்து பதிவாளராக நீ வந்து மாவட்ட பதிவாளராக நீடிக்க முடியாது. அவ்வளோ டஃப்பு காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு துறை. ஆனால் இந்த அம்மாவுக்கு அதிகாரிகள் மத்தியில் எல்லார் மத்தியிலையும் இருக்கக்கூடிய செல்வாக்கு அடிப்படையில் இந்த சசிகலா வந்து நீடிக்கிறாங்க. இந்த வழக்கை புலனாய்வு பண்ணுற சிபிசிஐடி இந்த டாக்குமெண்ட்டை முதல்ல பதிவு செய்து பெண்டிங் வைத்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போல் அவரை கைது பண்ணல. அதே மாதிரி இந்த மாவட்ட பதிவாளராக இருந்து ஜஸ்டினுக்கு உத்தரவு போட்ட சசிகலாவை கைது பண்ணலை. ரைட்டுங்களா? ஜஸ்டினை வந்து கைது பண்ணி அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. அவர் போய் முன்ஜாமீன் பெறாரு. மொத்தம் பழனியில் 50 மடங்கள் இருக்குது. இதே மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து 1 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி 50 மடங்கள் இருக்குது. இந்த 50 மடங்களில் பல மடங்களில் வந்து யார் இது சொத்து என்ன டாக்குமெண்ட்டே தெரியாது. ரைட்டா? அதான் சொல்லுவாங்க, இதுனா மடம்னு நினச்சியா இஷ்டத்துக்கு வந்து தங்கிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. மடம்ன்றது யார் வேணால் போய் தங்கிட்டு வெளியில் வரக்கூடிய இடம் தான் மடம். அந்த மாதிரி மடத்தோட சொத்துக்கள் வந்து 50 சொத்துக்கள் இருக்குது. திமுக ஆட்சியில் இந்த 50 சொத்துக்களில் கை வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தானா இந்த 50 சொத்துக்களும் போயிருக்கும். உங்கள் கணக்கு பிரகாரம் 50 × 100 எவ்வளோ? 5000 கோடி ரூபாய் சொத்து போயிருக்கும். தனியாருக்கு போயிருக்கும், இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்கும், இல்லை வேறு விஷயங்களுக்கு போயிருக்கும். ஆனால் அந்த 50 மடங்கள்லேயும் திமுக ஆட்சி கை வைக்கவே இல்லை. இப்போது இங்கே வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த சசிகலா தான் ரொம்ப முக்கியமான ஆள். இந்த சசிகலாவுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அப்படின்னா மதுரை டிஐஜின்னு சொல்கிறாங்க, ஆனந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த பொலிட்டிக்கல் ஃபிகர் வந்து ரொம்ப முக்கியமான ஃபிகராக இருக்கும். அது இப்போ நமக்கு தெரியும், ஆனால் அந்த நம்ம பேரை வந்து இப்போ நம்ம சொல்ல விரும்பலை. வழக்கு விசாரணை எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த பேரை வந்து ரிவீல் பண்ணுவோம். அது அமைச்சராக கூட இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு. ஆனால் அமைச்சர் இல்லை, அமைச்சர் ரமேஷ் இல்லை. ரைட்டா? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகு இல்லை. ஆனால் அதை தாண்டி இந்த கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டு அரசியலையே கபலீகரம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண மாஃபியா ஒன்று வந்து விஜய் ஆட்சியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அது வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து தலையிடுது. அந்த மாஃபியா தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்துக்கும் காரணம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதை நம்ம வந்து இன்னும் ஆதாரங்கள் கிடைக்கும்போது சொல்லுவோம். இதில் வந்து குமரகுருபரனை சம்மந்தப்படுத்தி சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரகுருபரன் வந்து சேகர்பாபு மாநகராட்சியில் செஞ்ச அட்டூழியம் எல்லாத்தையுமே அவர் எதிர்த்தவர். ரைட்டுங்களா? அவர் போயிட்டு அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுற போராளியாக நின்ன ஒரு அதிகாரி குமரகுருபரன். ரைட்டா? எப்படி நம்ம சென்னை மாநகர கமிஷனர் அருணை வந்து குறை சொல்லி மாற்றினாங்களோ
அந்த மாதிரி குமரகுருபரன் தான் இந்த முறைகேட்டுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. குமரகுருபரனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் சேகர் பாபுவை எதிர்த்து ஃபைட் பண்ணதுனால சேகர் பாபு டீம் தான் இந்த அலிகேஷனை பரப்புது. குமரகுருபரன் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற அலிகேஷனை பரப்புறது வந்து சேகர் பாபு டீம் தான். இது குமரகுருபரன் இதுக்கு இல்லைங்க. தமிழகத்தையே பெரிய அளவுக்கு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆள், பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப செல்வாக்கான ஆள், அதானிக்கு நெருக்கமான ஒரு ஆள். இவ்வளவும் கொடுக்குறேன். அதானிக்கு நெருக்கமான ஒரு ஆள், அதிமுகவை கபலீகரம் பண்ணுற ஒரு ஆள், தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமான ஒரு ஆள், ரைட்டுங்களா? இப்படி பல விஷயங்களோட பொருந்தி நிற்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் தமிழக அரசியலில். இல்லைங்க, தமிழக அரசியல் இல்லைங்க, எதிர்காலத்தில் தமிழக அரசியலை தீர்மானிக்க போகிறதும் அந்த ஆளாக தான் இருப்பார். அந்த ஆள் தான் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. யார் அந்த சாருன்றதை நம்ம வந்து விரைவில் சொல்லுவோம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். நிர்மல்குமார் இவர் வந்து நேரடியாக லஞ்சம் வாங்க மாட்டாருங்க. அவர் வந்து யாராவது கட்சிக்காரங்க போனால் இல்லை வேறு யாராவது போனால் வந்து அவர் லஞ்சம் வாங்கிறத தவிர்த்துடுறாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு தனி ரூட்டை கண்டுபிடிச்சி அவருக்கான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவருக்குன்னு ஒரு தனி ரூட் ஒன்று வந்து இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் எப்படி போனால் அவரை மடக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூட் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த ரூட்டை நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்கார். ஆதவ அர்ஜுனா வந்து காலையில் அவர் கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போவார். அங்கே தான் அவருடைய மீட்டிங் பாயிண்ட் வந்து, அங்கே தான் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார் அப்படின்றது தான். இந்த ரெஸ்டோ பார் வந்து இப்போது முழுக்க முழுக்க வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய டீலிங்கில் தான் வந்து இந்த ரெஸ்டோ பார் வந்து தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அடுத்தது கேசினோ ஓப்பன் ஆக போகுது, அதுக்கு அடுத்தது லாட்ரியும் ஓப்பன் ஆக போகுது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து தாவேக ஆட்சியில் ஓப்பன் ஆக போகுது, ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் யாராவது வந்து இதை எதிர்த்து குரல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானசௌந்தரியுடைய பொசிஷன் தான். பாக்கி அதை பற்றிலாம் கவலையப்படுறதில்லை. விஜய்க்கு வந்து ஓட்டு இருக்குது. விஜய்க்கு ஓட்டு போட தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க. அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. விஜய் என்கிற மாயையிலிருந்து தமிழக மக்கள் இன்னும் விடுபடலை அப்படின்றத விஜய் நம்புகிறார். அதில் தான் மேட்ரு. வேறு யார் நம்புறதை பற்றியும் கவலை இல்லை, விஜய் நம்புகிறார். அதே நேரம் இந்த இரண்டாங்கட்ட அமைச்சர்கள்லாம் அவங்களுக்கே உரிய ஸ்டைலில் ஒவ்வொரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அதுதான் வந்து இதில் நடக்கக்கூடிய கேம், ரைட்டுங்களா? இந்த கேமு, இந்த அதிருப்தி, ஞானசௌந்தரி மாதிரி ஆட்களை தூக்கி வெளியே போடும்பொழுது ஏற்படக்கூடிய அதிருப்தி இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி வந்து விசிகா அவங்க கூட இருக்குது. நீங்கள் தூக்கி வெளியில் போகிறதுக்கான பிளானில் நீங்கள் வந்து விசிகாவுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்து பாமகவை அட்மிட் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் அதிருப்தி வரும். இந்த அதிருப்திகள் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கூடிக்கிட்டே வந்து தண்ணியை வந்து சுட வைக்கும்போது 99 டிகிரி வரைக்கும் அது தண்ணியாக தான் இருக்கும். 99.9 டிகிரிக்கு வரும்பொழுது அது ஆவியாக மாறும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான் கடலில் இருக்க நீர் வந்து ஆவியாக போகும்போது பெரிய மழையாக மாறி சோவனை கொட்டி வெள்ளமாக மாறுற மாதிரி இந்த ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பலைகள், அதிருப்தி அலைகள் வந்து பெரிய அளவுக்கு வரும். அது வந்து பேரலையாக மாறும். இன்றைக்கி அடிக்கக்கூடிய வெயில் வந்து நாளைக்கு மழையாக மாறும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த ஆட்சிக்கு எதிராக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அதிருப்திகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபினிஷிங்கில் நம்ம வழக்கம் போல் ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். இன்னும் மணல் மாஃபியா வந்து பெரிய அளவுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போது அதில் ஒருத்தர் ராஜப்பான்றவர் ஏற்கனவே போன ஆட்சியில் கலெக்ஷன் பண்ணதெல்லாம் வந்து
திரும்பி கொடுக்கலன்னு ஒரு வழக்கு போடுறதுக்கான ஒரு விஷயமும் தயாராக ரெடியாக வந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் விஷ்ணு ரெட்டி வந்து தன்னுடைய ஆப்ரேஷனில் சற்றும் தளராமல் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேனி மாவட்டம் நம்ம குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கிற தேனி மாவட்டத்தில் கற்கள் பெயர்த்து எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பப்படுகிறது. அங்கேருந்து எடுக்கப்படக்கூடிய கற்களை வந்து அங்கேயே க்ரெஷரில் வச்சு உடைக்காமல் இடுக்கியில் சாந்தம்பாறைன்னு ஒரு இடத்துல அதுக்குன்னு பிரம்மாண்ட க்ரெஷர்களை வச்சு உடைக்கிறாங்க. உடைச்சி அந்த கற்கள், உடைத்த கற்கள், உடைபட்ட கற்கள், அதில் வரக்கூடிய அந்த சாண்டு இவை எல்லாமே வந்து விழிஞம் பகுதி துறைமுக வேலைகளுக்காக கொண்டு செல்லப்படுகிறது என்பது இன்றைக்கும் நமக்கு மறுக்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. தென்காசி, செங்கோட்டை, வைகை டேம், ரைட்டா, போடி நாயக்கனூர் இந்த பகுதிகளில் பல அளவுக்கு போயிட்டுருக்கு, ரைட்டுங்களா. இதில் வந்து சன்னாசி, பாண்டியராஜ், அது இல்லாமல் ஹை ரேஞ்ச் குவாரி, கேகே பார்ட்டி, கேஎம் பர்து கோவிந்தன், இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து இந்த கற்களை அனுப்புவதில் இருக்கக்கூடிய குவாரி விஷயத்தில் அடிப்படுது. இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாமல் நடந்துக்குது. இல்லை விஜய் ஆட்சியில் எது நடந்தாலும் விஜய் என்ற முகத்தை காட்டினவுடனே ஓட்டு வந்து கொத்து கொத்து கொத்துன்னு விழும், யாரும் வந்து விஜயை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த வாங்கிய 35% வாக்குகள் என்பது மிகப்பெரிய வாக்குகள். 1,75,00,000 வாக்குகள் என்பது மிகப்பெரிய வாக்குகள். அசைக்கவே முடியாது. ஜெயலலிதா பாணியில் சொன்னால் கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே தெரியவில்லை. இந்த டைலாக் எல்லாமே வந்து அரசியல் களத்தில் மக்கள் மத்தியில் போகும்போது மக்களுக்கு நன்மை செய்யாத ஒரு ஆட்சியாக இருந்தால் அடிப்படும். நீங்கள் ரெஸ்டோ பாரை திறந்து பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க மிக கடுமையான எதிர்ப்பு பெரிய அளவுக்கு வரும். அதே மாதிரி மணல் குவாரியை வந்து இப்போது ஓப்பன் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்காரு பல மாவட்டங்களில். அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய அளவுக்கு வரும் எதிர்ப்பு. ரெஸ்டோ பாருக்கு வரும், ரைட்டுங்களா, மணல் குவாரிக்கு வரும். இதுக்கு உச்சபட்சமாக நீங்கள் ஓப்பன் பண்ண நினைக்கிற லாட்ரி வியாபாரத்துக்கும் மிக கடுமையான எதிர்ப்பு வந்து தமிழக மக்கள் மத்தியிலேருந்து வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ சீரியஸ்னு. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், இடைத்தேர்தல் வரைக்கும் நீங்கள் வந்து எதையும் ஓப்பன் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே குதிரை பேரம் சம்பந்தமாக ஒரு மனுவை வந்து டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க திமுக. அடுத்தது வந்து அவங்க நேரடியாக போக போகிறது ஹைகோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. சிபிஐ விசாரணை கேட்டு அவங்க நேரடியாக போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் மத்திய அரசுக்குமான டேர்ம்ஸு ரொம்ப நெருக்கமாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இது என்னாகுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.